சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாமல் நிறுவனங்கள் தொடர்ந்து கழிவுநீரை வெளியேற்றுவதாக கிராம மக்கள் புகார் அளித்ததை அடுத்து பெருந்துறை சிப்காட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடைய இந்த ஆய்வு தொடர்பான முழுமையான விவரங்கள். நிச்சயமாக பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில், அதாவது 2000 ஏக்கர் பரப்பிலான இந்த சிப்காட் தொழிற்பேட்டையில் 200க்கும் மேற்பட்ட ஆலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு இருக்கக்கூடிய ஆலைகள் சுத்திகரிக்காத கழிவு நீரை, ரசாயன கழிவு நீரை வெளியேற்றுவதாக கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுவரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆலைகளினுடைய மின் இணைப்புகளும் கூட துண்டிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஜவுளி ஆலைகளின் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் விதிகளை மீறி, சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை வெளியேற்றுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இங்க இருக்கக்கூடிய ஒரு 9 ஆலைகள், தனியார் ஆலைகள் ஒன்றாக இணைந்து ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி வருகின்றன. அந்த 9 ஆலைகளில் இருந்தும் குழாய் மூலமாக இங்கு கொண்டு வரப்படக்கூடிய கழிவு நீரானது சுத்திகரிக்கப்படுகிறது. இங்கு முறையாக சுத்திகரிக்கப்படாததால், அதாவது சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டு கசிந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது என்பதுதான் கிராம மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக, இந்த தொடர் புகாரின் காரணமாக இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த ஜவுளி ஆலையினுடைய பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் ஜோதி பிரகாஷ் மற்றும் ராஜ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று அந்த கழிவுநீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு தொட்டி, சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விதிமீறல்கள் இருப்பின் அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகே கசிந்து வெளியே வரக்கூடிய அந்த தண்ணீரில் 8000 TDS அளவிற்கு தண்ணீரினுடைய உப்புத்தன்மை இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆலை பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.